எல்லாருக்குமே வணக்கம். நம்ம ஏகப்பட்ட வீடியோ வந்து இந்த 5.1 கண்டென்ட் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ வந்து போட்டுட்டோம். அது FT003 மினி டிகோடர் பற்றியும் நம்ம போட்டிருக்கோம், நம்ம செட்டப் பாக்ஸை பற்றியுமே போட்டிருக்கோம், டிவியை பற்றியுமே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு வந்து ஒரு டவுட்டு. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து 5.1 சவுண்டு வந்து சப்போர்ட் ஆகுமா? அப்படி சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சவுண்டை வந்து நம்ம எப்படி வந்து அவுட்புட்டாக எடுக்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டீரியோ மட்டும்தான் வந்து யூடியூப்பில் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்ற போல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நினச்சிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து தப்பு. யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சவுண்டு சப்போர்ட் வந்து கிடைக்கும். சரவுண்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் லைவாகவே வந்து காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து 5.1 சவுண்ட் அவுட்புட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு உண்டான அந்த ஒரு கேள்வியை வந்து நம்ம பதில் சொல்கிற விதத்தில் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ யூடியூப் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து 5.1 சரவுண்ட் சவுண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக காட்டுச்சு. அதனால் இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்கை வந்து இப்படி முன்னாடி வந்து நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வைப்பேன். ஸோ வைக்கிறது மூலமாக உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு வர்றது, சென்டர் ஸ்பீக்கரில் சவுண்டு வர்றது, அப்புறம் ரைட் சைடு ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு வர்றது, பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 சரவுண்ட் ஸ்பீக்கர்லையுமே வந்து சவுண்டு வருது. ஸோ ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து சவுண்டு வரும். ஸோ அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மைக்கை வந்து நான் சென்டரில் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து வீடியோவில் ஒரு ஆடியோ மூலமாக நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு இல்லை நார்மலாக நீங்கள் மொபைல் ஸ்பீக்கர் மூலமாக நீங்கள் கேட்குறது மூலமாக இதை வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கேட்க முடியாது. ஸோ இதை நீங்கள் லைவாகவே டெஸ்ட் பண்ணி நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் யூடியூப்பில் வந்து 5.1 வந்து எடுக்குது அப்படின்னு தான். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் இருக்குது, அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் HDMI ARC கேபிள் மூலமாக FT003 மினி டிகோடர் அந்த பாக்ஸுக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸில் இருந்து என்னுடைய 5.1 ஹோம் தியேட்டருக்கு வந்து நான் இன்னொரு கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது டிவியிலேருந்து மினி டிகோடருக்கு வந்து சவுண்ட் அவுட்புட்டு போகும். அந்த மினி டிகோடர்லேருந்து ஹோம் தியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் அவுட்புட்டு வரும். ஸோ அது மூலமாக நம்ம வந்து 5.1 சவுண்ட் அவுட்புட்டை நம்ம வந்து வெளியே எடுத்துக்க முடியும். இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ கார்டில் தர்றேன், லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீன்லேயுமே தர்றேன், வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் வந்து அதுக்கான பிளேலிஸ்ட்டு லிங்க்கையுமே நான் வந்து கொடுக்குறேன். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது யூடியூப்பில் வந்து 5.1 சவுண்டு சப்போர்ட்டு தான் கிடைக்குதான்றதை எப்படி வந்து நம்ம செட்டிங்ஸ் மூலமாக பார்க்கலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த செட்டிங்ஸ் ஐக்கானுக்கு வந்து நான் மாறுறேன். இங்கே பாருங்கள், நான் செட்டிங்ஸ் ஐக்கானுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா அதில் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். லைட்டாக நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக உங்களுக்கு ஆடியோ அப்படின்னு இருக்குது, தெரியுதுங்களா? 3ஆவதாக ஆடியோன்னு இருக்குது. அந்த ஆடியோவை கிளிக் பண்ணோம்னா அதில் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சவுண்டுன்னு போட்டு டிக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸை கம்மி பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? சரவுண்ட் சவுண்டு ஆன் 5.1
அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சரவுண்ட் சவுண்ட் ஆன் 5.1 அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்குது. அந்த பாக்ஸ் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிருக்குது இல்லைங்களா? அது டிக் போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 5.1 சவுண்ட் சப்போர்ட் வந்து வரும்னு அர்த்தம். இப்போ நான் வேணால் பேக்கில் வர்றேன் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வேணால் பேக்கில் வந்துடுறேன் பாருங்கள். இது வந்து யூடியூப் தான், நார்மல் யூடியூப் ஆப்பு தான். என்னுடைய ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுற நார்மலான ஒரு யூடியூப் ஆப்பு தான். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் எந்த ஆப்பையும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபயர் ஸ்டிக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அதில் என்ன யூடியூப் ஆப் இருக்குதோ அந்த ஆப்பில் இந்த மாதிரி 5.1 டால்பி அட்மாஸ் சவுண்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி வீடியோ வரும். ஸோ இதை வந்து ப்ளே பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த 5.1 சவுண்டு ஒவ்வொன்றுமே தனித்தனியாக உங்களால் வந்து உங்கள் ஸ்பீக்கரில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இருங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து முடியட்டும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சவுண்டு ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயும் தனித்தனியாக வருத சவுண்டை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ நான் மைக்கை வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் வந்து அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி சரவுண்ட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்பீக்கர் சவுண்ட் கேட்குது. பின்னாடி சரவுண்ட் சவுண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடு சரவுண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து நான் யூடியூப்பில் வந்து 5.1 சவுண்ட் அவுட்புட் எடுக்கும் அப்படின்றதுக்கான லைவ் ப்ரூஃபையுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடியே வந்து நான் காட்டிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து ரியலாக வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து 5.1 வந்து எடுக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மித்தபடி அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக வந்து நம்ம மூவிஸ் பார்க்குற அப்ளிகேஷனில் மட்டும்தான் எடுக்கும், யூடியூப்லலாம் எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 அவுட்புட்டு வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது வாஷிங் மிஷின் வந்து பட்ஜெட்டில் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி ஃபுல் வீடியோ ரிவ்யூ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து யாருமே அந்தளவுக்கு பார்க்கல. ஸோ முடிஞ்சால் கீழே லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே முடிஞ்சால் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ உங்களில் யாருக்காவது வந்து வாஷிங் மிஷின் வந்து பட்ஜெட்டில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன். அப்புறம் அந்த FT003 மினி டிகோடர் இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஃபேஸ்புக் பேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.